गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुत कृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 8ஆம் தேதி. ஜெயநாம சம்வத்சரம் உத்தராயணம், வசந்த ருத்து, ரிஷப மாதம், வைகாசி மாதம், சுக்லபக்ஷம், ஏகாதசி திதி. இன்னைக்கு காலம்பரை 7:45 மணி மட்டும் தசமி, அதுக்கு பிறகு ஏகாதசி. அதே மாதிரி இன்னைக்கு சித்ரா நட்சத்திரம், காலம்பரை 7:15 மட்டும் ஹஸ்தம், அதன் பிறகு சித்திரை. இந்த தினம் நல்ல சித்த யோகம். இப்பேற்பட்ட ஒரு சக்தியான இன்னைக்கு நம்ம மறுபடியும் ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் பிருத்து சரித்திரம் பண்ணிட்டு இருக்கோம். சென்ற 6 வாரங்களாக கொஞ்சம் விராம காலம், கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் கேன்சல் பண்ணியிருந்தேன். ஐ அப்பாலஜைஸ் ஃபார் திஸ் லாங் ஆப்சன்ஸ். இப்பொழுது மறுபடியும் 6 வாரம் கழித்து
மறுபடியும் அந்த பிருத்து சரித்திரத்தை கண்டினியூ பண்ணுறோம். பிருத்து மகாராஜா சாக்ஷாத் பகவானுடைய அம்சாவதாரம். அதாவது நம்ம இந்த 4வது ஸ்கந்தத்தில் என்ன கதையை கேட்டுருக்கோம்னா, உத்தானபாதனுடைய வம்சத்தில் வந்த துருவசுவாமி, அந்த துருவசுவாமியினுடைய வம்சத்தில் வந்தவாளுடைய சரித்திரங்களை பார்த்துட்டு இருக்கிறத, அதில் ஒரு கொடிய ராஜா வேணன் ஒருத்தன் அவன் தோன்றினான். அந்த வேணனை அழிச்சுவிட்டு இந்த வேணனுடைய கையை கடைஞ்சி அதுலேருந்து ஒரு மகாராஜா வேணும் இந்த தேசத்தை ஆள்வதற்கு என்பதற்காக கடைஞ்ச பொழுது பகவானே சாக்ஷாத் பிருத்து மகாராஜாவாக அவதாரம் பண்ணி வந்தாள். அந்த பிருத்து மகாராஜா 100 யாகங்கள் பண்ணி சதக்ரதுங்கிற டைட்டிலில் அடைய வேண்டும் என்பதற்காக 100வது யஜ்ஞம் பண்ணுறத தேவேந்திரனுக்கு பொறாமையினால் தனக்கு இருக்கிற இந்த சதக்ரதுங்கிற டைட்டில் இந்த பிருத்துவுக்கும் வரப்படாதுங்கிறதுக்காக அதை பண்ண முடியாமல் பண்ணிவிட்டான். அப்பொழுது பிருத்து மகாராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்தது. இப்போ சுவாமி சாக்ஷாத் மகாவிஷ்ணு அவதாரம் பண்ணி அவருடைய அம்சாவதாரமான பிருத்து மகாராஜாவுக்கு சொல்கிறாள், அனுகிரகம் பண்ணுறாள். அதுதான் இந்த 20வது அத்தியாயத்தில் நம்ம சொல்கிறோம், பார்க்க போகிறோம். அவர் என்னமா அனுகிரகம் பண்ணியிருக்காருங்கிறத வழக்கம் போல் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாள். விம்சே து விஷ்ணுனா சாக்ஷாத் பிருதோர் யஜ்ஞேனுசாசனம் வரதான பிரசங்கேன பிரீதிஷ்சான்யோன்யமீரியதே. பிருத்து மகாராஜா 100வது யஜ்ஞம் பண்ணுறதே, 100வது யாகம் பண்ணுறதே அதை தேவேந்திரன் அழிச்சுவிட்டான், பண்ண முடியாமல் தடுத்துவிட்டான். அப்பொழுது அந்த யாகத்தில் பிருத்துவுக்கு பகவான் விஷ்ணு அவதாரம் பண்ணி அங்கே இறங்கி வந்து அவனுக்கு உபதேசம் பண்ணாள். நீ இந்திரனோட சண்டை போடப்படாது, அவனை துவேஷிக்கப்படாது, அவன் ஒரு பொறாமையினால் இப்படி பண்ணிவிட்டான், ஆனால் அவனை மன்னிச்சு விட்டுடணும், அவனை துவேஷிக்கப்படாதுன்னு நல்ல உபதேசங்கள் சொல்லி கொடுத்தாள். நீ எனக்கு என்ன எங்கிட்டேருந்து என்ன வரம் வேணுமோ அதை கேட்டுக்கோன்னு சொன்னாள். அப்போது மகாவிஷ்ணுவுக்கும் பிருத்துவுக்கும் பரஸ்பரம் பிரீத்தி ஏற்பட்டது என்பதாக 20வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது என்று இந்த ஒரு ஸ்லோகத்தில் சம்மரி சொன்னாள். விம்சே து விஷ்ணுனா சாக்ஷாத் பிருதோர் யஜ்ஞேனுசாசனம் வரதான பிரசங்கேன பிரீதிஷ்சான்யோன்யமீரியதே. அப்பேற்பட்ட வசத்தியான இந்த 20வது அத்தியாயம் அதை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே விம்சோऽध्यायः. ஸ்ரீ ஹரே நமஹ. மைத்ரேய உவாச்ச பகவானபி வைகுண்டः சாகம் பகவதா விபுः யஜ்ஞைர்யஜ்ஞபதிஸ்துஷ்டः யஜ்ஞபுக் தமபாஷத. கதை சொல்லிட்டு வராள் மைத்ரேயர் விதுரருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிருத்து சரித்திரத்தில் போன 19வது அத்தியாயத்தில் 4வது ஸ்கந்தம் 19வது அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம்னா, 6 வாரம் முன்னாடி பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி நன்னா தேசத்தை பரிபாலனம் பண்ணிட்டு வந்து ராஜாக்கள்னா என்ன பண்ணுவாளோ அது மாதிரி பல அஸ்வமேத யாகங்கள் பண்ண ஆரம்பித்தான். 1 2 3 4ன்னு 99 அஸ்வமேத யாகம் பண்ணி முடித்தான். 100வது அஸ்வமேத யாகம் பண்ணுவதற்காக ரித்விக்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கு அழகாக பண்ணிட்டு வரான். இந்த நியூஸு இந்திரனுக்கு கேட்டான். இந்திரன் தேவேந்திரன் அவனுக்கு ஒரு டைட்டில் உண்டு. என்னென்னா சதக்ரதுன்னு அவனுக்கு டைட்டில். 100 அஸ்வமேத யாகம் பண்ணினவன் என்று அவனுக்கு ஒரு டைட்டில். என்ன சொல்கிறது வழக்கம்னா, யார் ஒருவன் எந்த ஒரு ராஜா 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினானோ அவனுக்கு இந்திர பதவி கிடைக்கும். அதனால் இந்திரன் இந்த பிருத்து மகாராஜா மேலே பொறாமை கொண்டு இந்த யாகத்தை 100வது அஸ்வமேத யாகத்தை பங்கம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த அஸ்வமேத யாகத்தில் இருக்கப்பட்ட குதிரை இருக்கே அதை திருடின்னு போயிட்டான்.
யஜ்ஞாங்கமான அந்த குதிரை இல்லைன்னா யஜ்ஞம் பூர்த்தியாகாது. அதனால பிருத்து மகாராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து இதை தெரிஞ்சுட்டு இந்த இந்திரனை போய் அவனோட சண்டை போட்டு அவனை கொண்டு பண்ணும் வதம் பண்ணி பண்ணுங்கிறதா தீர்மானம் பண்ணான். அந்த சமயம் பிரம்மா வந்தார். பிரம்மா வந்து அவனுக்கு உபதேசம் பண்ணி, அப்பா நீ இந்திரனை போய் கொல்லப்படாது, 100வது அஸ்வமேத யாகம் பண்ணாவிட்டால் அதனால பரவாயில்ல, அந்த பெருமை உனக்கு உண்டு எப்போதும், இதை காரணமாக வச்சு நீ இந்திரனை போய் கொண்டுவிடப்படாதுன்னு சொல்லி சாந்தோனம் பண்ணாள். நல்ல புத்திமதி சொன்னாள். மகாராஜா பிருத்து இந்திரனோடு கூட அவன் சாந்தமாயி அவன் இந்திரனும் அவனும் ஸ்நேக மனோபாவத்தோடு கூட வைஷமியத்தை விட்டான். அதை 19வது அத்தியாயத்தில் பார்த்தோம். இந்த 20வது அத்தியாயத்தில் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் அங்கே வந்தாராம். இதை கேட்டுவிட்டு ஆஹாஹா எவ்வளவு பெரிய மனசோடு கூட இந்த பிருத்து 100வது அஸ்வமேத யாகத்தை பண்ணப்படாதுன்னு பொறாமையினால் அதுக்கு தீங்கு விளைவித்த இந்திரனை மன்னிச்சு அவனோட ஸ்நேகபானையோடு இருக்கானேங்கிறத தெரிஞ்சுட்டு அவன்கிட்ட வந்து அவனுக்கு சில உபதேசங்கள் பண்ணி அவனை சொட்டு கொடுத்து நீ பண்ணது நல்ல காரியம்னு சொல்லி அவனை நீ என்ன வரம் வேணா கேளுங்கிறதாக சொன்ன இந்த 20வது அத்தியாயம். இதை மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு வராள். மைத்ரேயோவாச்ச பகவான் அபி வைகுண்டः சாகம் மகவதா விபுः யஜ்ஞைர்யஜ்ஞபதிஸ்துஷ்டः யஜ்ஞபுக்தமபாஷத. சாக்ஷாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணன், அவருக்கு வைகுண்டம்னு ஒரு பேர். அவர் இருக்கும் இருப்பிடத்துக்கு பேர் வைகுண்டம். ஆனால் அவருக்கு பேர் வைகுண்டன். அந்த வைகுண்டனான பகவானுக்கு பல பேர்கள் உண்டு. அவர்தான் யஜ்ஞ புக்கு. அவருக்கு யஜ்ஞம்னே ஒரு பேர். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் யஜ்ஞோ யஜ்ஞபதிர் யஜ்வா யஜ்ஞாங்கோ அப்படின்ட்டு பல பல நாமாக்கள் இருக்குது. அதனால் அவர் யஜ்ஞ புக்கு, யஜ்ஞத்தை கொடுக்கப்பட்ட விஷயங்களை சாப்பிட்றவர் அவர்தான். அவர்தான் யஜ்ஞத்துக்குள்ளான அங்கம். அவரே யஜ்ஞம் என்றெல்லாம் சொல்லுவது வழக்கம். அப்படி யஜ்ஞபதியான பகவான் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அங்கே வந்தாராம் இந்த யாகசாலைக்கு. அப்பொழுது இந்த பிருத்து சக்கரவர்த்தியை பார்த்து பேச ஆரம்பித்தாள்னு சொன்னாள். என்ன சொன்னாள்னாள், ஸ்ரீ பகவானுவாச்ச ஏஷதே காரஷீத் பங்கம் ஹயமேதசதஸ்ய க்ஷமாபயத ஆத்மானம் அமுஷ்ய க்ஷந்துமர்ஹசி. ஹே பிருத்து சக்கரவர்த்தி, ஹே மகாராஜாவே, நீ பண்ணின காரியம் ரொம்ப சரியான காரியம். இந்த இந்திரன் பொறாமை கொண்டு உன்னுடைய யஜ்ஞத்துக்கு பங்கம் விளைவிச்சான். அவனை நீ மன்னிச்சு விட்ட. அது ஒரு பெரிய காரியம், நல்ல காரியம் பண்ணேன்னு சொன்னாள். அந்த இந்திரனை அவன் தப்பு பண்ணியிருந்தா கூட அவன் இந்திரன். அதனால் பல நன்மைகள் இந்த லோகத்தில் ஏற்படுறது. அதனால் ஹீ இஸ் ஃபிட் டு பி எக்ஸ்கியூஸ்ட்னு சொல்லி அவள் 2 பேரையும் ரொம்ப சந்தோஷிப்பிச்சாள். அப்போ சொன்னாள், சுவாமி சுதியகா சாதவோ லோகே நரதேவ நரோத்தமா நாபித்ருஹ்யந்தி பூதேப்யா யர்ஹினாத்மா கலேவரம். நல்ல மனுஷியாள் சுதியா, நரதேவ நரோத்தமா. மனுஷியாளுக்குள்ளேயே வசத்தியானவா யாரு? சுதியா, ரொம்ப கெட்டிக்காராள், ஞானம் அடைந்தவர்கள், ஆத்ம ஞானிகள். அவள் ஒன்ன மாதிரி இருக்கப்பட்டவாள் இருக்காளே. நாபித்ருஹ்யந்தி பூதேப்யா, மற்ற பூதங்கள் மற்ற ஜீவன்கள்கிட்ட துவேஷ மனப்பான்மையை வச்சுக்க மாட்டாள். எல்லாத்தையும் ஸ்நேகமாக இருப்பாள். ஒரு தப்பான விஷயம் இன்னொரு பூதங்களுக்கு பண்ணமா ஹிம்சை கொடுக்க மாட்டாள். ஏன்னா அவளுக்கு தெரியும் கலேபரம், இந்த கலேபரம் உடம்பு இருக்கே அது வேறு ஆத்மா வேறுங்கிறத புரிஞ்சிருந்த ஞானிகள் அவள். நாள் சுதியா சாதவோ லோகே நரதேவ நரோத்தமா நாபித்ருஹ்யந்தி பூதேப்யா யர்ஹினாத்மா கலேவரம் புருஷா யதி முஹ்யந்தி த்வாத்ருஷா தேவ மாயையா ஸ்ரமயேவ பரம் ஜாதோ தீர்க்கயா விருத்த சேவையா. துவாதிருஷா புருஷாக எதி முக்கியந்தி தேவமாயையா எதி முக்கியந்தி. இந்த தேவமாயைங்கிறதான மாயை இருக்கே, அதனால
மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயம் இந்த மாயை. அது ஒன்ன மாதிரியான கெட்டிக்காராலே அதில் மாட்டின்னு, இந்த மாயையில் மாட்டிண்டு ஏமாந்து போய் இந்த உடம்பு ஆத்மா எல்லாம் ஒன்று தாங்கிறதாக இந்த ஜீவராசிகள் மேலே துவேஷம் பண்ண ஆரம்பித்தாள். அப்போது நீ விருத்த சேவை பண்ணல. விருத்தன்னா கழவாள்னு அர்த்தம். கழவாளுக்கு பண்ணுற சேவை விருத்த சேவை. விருத்தாள்னு 3 விதமாக விருத்த ஆளை சொல்கிறது. வயோவிருத்தா, ஞான விருத்தா, சீல விருத்தான்னுட்டு. வயசில் விருத்தாளாக இருந்தால் மட்டும் போராது. ஞான விருத்தா, சீல விருத்தா, குணத்தில் ஞானத்தில் எல்லாத்துலேயும் நல்ல ஓல்டேஜ் இருக்கப்பட்டவாள் இருக்காளே, அவள் ஆச்சாரியாள், குருக்கள். அந்த குருக்களுக்கு போய் நீ சிசுரூஷை பண்ணி அவள் மூலமாக ஞானத்தை நீ அடைஞ்சிருக்கே, அது அடைஞ்சு அது வியர்த்தமாக போயிடுமே. நீ மற்ற பூதங்கள்கிட்ட போய் நீ துவேஷ மனப்பான்மையை வச்சா அது வியர்த்தமாக போயிடுமே. அந்த நீயும் போய் அந்த தேவ மாயையில் போய் மாட்டினவன் ஆயிடுவியே நீ சொல்கிறாள் சுவாமி. புருஷா யதி முக்கியந்தி துவாத்ருஷா தேவ மாயையா ஸ்ரமயேவ பரம் ஜாதோ தீர்க்கயா விருத்த சேவையா. அப்போது அத்தனை ஞானத்துக்காக நீ கஷ்டப்பட்டே, இத்தனை புஸ்தகம் படித்து, இத்தனை வேதாந்தா புஸ்தகத்தெல்லாம் படித்து லெக்சர்லாம் கட்டுவிட்டு வந்து எல்லாத்தையும் துவேஷிச்சாக்க அத்தனையும் வியர்த்தமாக போயிடுத்தேங்கிறாள் சுவாமி. அதனால் நீ துவேஷம் இருக்கப்படாத ஒத்துட்டீங்கிறாள். அதக்காயமிமம் வித்வான் அவித்யா காமகர்மபி ஆரப்தைதி நெய்வாஸ்மின் பிரதிபுத்தோனுஷஜ்ஜதே. யார் ஒருவனுக்கு பூர்ணமான ஞானம் இருக்கோ அவனுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சிருக்கும்? இந்த உடம்பு இருக்கே அது வேற, அந்த உடம்புக்குள்ளே அஜ்ஞானம் இருக்குது. அந்த அஜ்ஞானத்தினால அவன் காமத்தை உண்டாக்கிக்கிறான். இன்னத்தை அடைய வேண்டும், இன்னத்தை அடைய வேண்டும்னுட்டு நினச்சி லோன்னு அலையிறான். ஆகையினால பல கர்மாக்களை செய்கிறான். இந்த அவித்யை, காமம், கர்மம் இவைகள்னால அவன் என்ன கடைசியில் எங்கே போய் விழறான்னாள், இதிலேயே இந்த வாழ்க்கையிலேயே உழன்று இந்த உடம்பு தான் தான்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட இருந்து விடுறான். அப்பேற்பட்ட மாயையில் மாட்டின்ற மனுஷனுக்கு தான் அந்நிய பூதங்கள்கிட்டையும் அந்நிய ஜீவன்கள்கிட்டையும் துவேஷ மனப்பான்மைங்கிறது உண்டாகும் நாள். அதக்காயமிமம் வித்வான் அவித்யா காம கர்மபிஹி ஆரப்தைதி நைவாஸ்மின் பிரதிபுத்தோனுஷஜ்ஜதே. அசம்சக்த ஷரீரேஸ்மின் அபுனோத்பாதிதே கிருஹே அபத்யே திரவிணே வாபி கக்குர்யான் மமதாம் புதா. ரொம்ப அறிவாளியானவன், ரொம்ப கெட்டிக்காரன், ஆத்மஜானி, ஆத்ம விசாரம் பண்ணி தெரிஞ்சின்றவன் இருக்கானே, அவனுக்கு உடம்புல தன்னுடைய தேகம் திரவியமான மயமான இந்த உடம்பு இருக்கே, மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ், அதில் போய் ஒரு ஆசக்தி இருக்காது. உடம்புலேயே ஆசக்தி இல்லைன்னா இந்த உடம்பு வியாஜகமாக வச்ச வீடு, வாசல், மனைவி, மக்கள், சொத்து, இதுலதான் அவனுக்கு மயக்கம் இருக்குமா, ஆசக்தி இருக்குமா? இருக்காதுங்கிறாள். அசம்சக்த ஷரீரேஸ்மின் அமுனோத்பாதிதே கிருஹே அபத்யே திரவிணே வாபி கக்குர்யான் மமதாம் புதா. அவனல்லவோ நல்ல ஞானி, எல்லா விஷயத்தை தெரிஞ்சின்றவன்கிறாள். ஏக சுத்த ஸ்வயம் ஜோதி நிர்குணோசௌ குணாஸ்ரய சர்வகோணாவிருத சாட்சி நிராத்மாத்மாத்மனப்பரஹ. உள்ளுக்குள்ளே ஆத்மாங்கிறதா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்கே, இந்த ஆத்மாங்கிறது இருக்கே அது குணம் இல்லாதது, அதுக்கு ஸ்வயம் பிரகாசம், அதுக்கு சுயமாகவே அதுக்கு பிரகாசம் இருக்குது, இன்னொன்று டிபெண்ட் பண்ணி இருக்காது. உடம்பெல்லாம் எப்படி இருக்குது, அதுக்கு ஆகாரம் போட வேண்டியிருக்கு, ஆகாரத்தினால அதுக்கு சக்தி இருக்குது. ஆகாரம்லாம் போயிடுச்சுன்னா, பிராணவாயு எல்லாம் போயிடுச்சுன்னா அந்த உடம்பு விழுந்துடும் கீழே. அப்படி இல்லையாமல் இந்த ஆத்மாங்கிறது. அது மாத்திரமில்லை, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த ஆத்மா இன்னொரு ஆத்மா பரமாத்மா மேலே டிபெண்ட்டுன்னு நினைக்கிறமே, அது கூட இல்லைன்னாள். என்னன்னாள், ஒரே ஒரு ஆத்மா தான் ஊடுருவி இருக்கு. எப்படி ஒரு ஃபீல்டு மாதிரி அது இது ஒரு ஃபீல்டு, இது க்ஷேத்திரம். இது இந்த ஃபீல்டு இருக்கே, இது எல்லா ஆத்மா, எல்லா ஜீவராசிகள், எல்லா அகண்ட விஸ்வம் பூரா ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்குது. அது பலவாறாக நமக்கு தோன்றது, அவ்வளோதான்.
அதை புரிஞ்சிருந்தாவன் ஞானிங்கிறாள். அது ஒண்ணுதாங்கிறாள். ஏகம் நாள் ஏக ஏவ ஏக சுத்த ஸ்வயம் ஜோதிஹி நிர்குணோசௌ குணாஸ்ரய. அதுக்கு குணம்ங்கிறது கிடையாது. சர்வகோணாவிருத சாட்சி நிராத்மாத்மாத்மன பரஹ. இந்த ஆத்மாவுக்கு இன்னொரு ஆத்மா மேல டிபெண்டன்ஸ் கிடையாது. அதனால எல்லா லோகத்துல எல்லாமா சேர்ந்து ஒரு ஆத்மா தான். அதை புரிஞ்சிருந்தவன் ஞானிங்கிறாள். ஏவம் சந்தமாத்மானம் ஆத்மஸ்தம் வேத பூருஷா நாஜ்யதே பிரகிருதிஸ்தோபி தத்குணை சமை ஸ்திதா. இவ்வாறாக இந்த விஸ்வத்தில் இருக்கப்பட்ட இந்த திரவிய ரூபமான இயற்கை இருக்கே, அதையும் ஆத்மா பரமாத்மா எல்லாம் ஒண்ணுதான்ங்கிறதாக அறிந்து கொண்ட ஞானி இருக்கானே, அவன் எப்பேற்பட்டவன் தான். அவன் என்கிட்டக்க புருஷனான என்கிட்டக்க பக்தி வச்சிருப்பனாள். அவனுடைய மனசை கொண்டு எங்கிட்ட வச்சிருப்பனாள். இந்த ஆத்மாவை வச்சுருக்கப்பட்ட ரூபத்தில் இருக்கப்பட்ட உடம்பு இருக்கே, அப்பேற்பட்ட பிரகிருதி பூதம் இருக்கானே, அவன் எங்கிட்ட எப்போதும் இருந்துருப்பன் சொன்னாள். ஏவம் சந்தம் ஆத்மானம் ஆத்மஸ்தம் வேத பூருஷா நாஜ்யதே பிரகிருதிஸ்தோபி தத்குணை சமை ஸ்திதா. இந்த இயற்கையினுடைய உழல்களால் அவன் பாதிக்கப்படமாட்டான். சதா அவனுடைய எண்ணம் எங்கிட்டே இருந்துருக்கும், என்னோடையே இருந்துருவன். அவன் நானே அவனாக ஆயிடுவேன், நானே தான் ஆயிடுங்கிறாள் பாருங்கோ திருப்பாவேல. அப்படி என்னாவே ஆயிடுவன் அவன்கிறாள். யஸ்வதர்மேண மாம் நித்யம் நிராஷீ ஸ்ரத்தயான்விதா பஜதே சனகைஸ்தஸ்ய மனோராஜன் பிரசீததி. ஆனால் மனுஷ ரூபத்தில் இந்த ஆத்மா இருக்கு. நீயே ஒரு ராஜாவா இருந்துட்டு இருக்கே, இப்போ செப்பரேட் என்டிட்டியா இருந்துட்டு இருக்கே ஒரு மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ்குள்ள. அப்பேற்பட்ட நீ ஆத்ம சந்துஷ்டனாக எப்பொழுது அடைவாள்னா, எப்பொழுது நீ உனக்கு விதிக்கப்பட்ட சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கடமை இருக்கே ஸ்வதர்மம், அதை நீ ஒழுங்காக செஞ்சுன்னு வந்தேன்னா அப்போ உனக்கு செல்ஃப் கண்டென்ட்மெண்ட், ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு மனசில் ஒரு சாந்தம் ஏற்படும் நாள். யஸ்வதர்மேண மாம் நித்யம் நிராஷீ ஸ்ரத்தையான்விதா. எவன் ஒருவன் ஸ்வதர்மங்களை அனுஷ்டிச்சு அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை தெரிஞ்சுண்டு, ஏன்னா அவன் மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்கப்பட்ட ஒரு ஆத்மா இருந்துருக்கு, சரீரத்தோடு இருக்கப்பட்ட புருஷனாக இருக்கான், ஒரு ஜீவனாக இருக்கான். அவன் என்ன பண்ணணும்? ஸ்ரத்தையோடு கூட அவனுக்கு அனுஷ்டானம் பண்ணிட்டு வரணும் அவன் தர்மத்தை. பஜதே சனகைஸ்தஸ்ய மனோராஜன் பிரசீததி. அப்பேற்பட்டவன் ஆத்ம சந்துஷ்டனாயி டிராங்குவில் மைண்டோடு இருப்பன். பரித்யக்த குண சம்யக் தர்ஷனோ விஷதாசய சாந்திம் மே சமவஸ்தானம் பிரம்ம கைவல்யம் அஷ்ணுதே. அப்பேற்பட்டவன் ஸ்வதர்மத்தை விடாமல் அனுஷ்டானம் பண்ணிண்டு, எது விதிக்கப்பட்ட தர்மத்தை, இப்போ நீ ராஜாவா இருக்கே, உனக்கு க்ஷாத்திர தர்மம் இருக்கு, இந்த லோகத்தை பரிபாலனம் பண்ணணுங்கிற தர்மம், அதை நீ ஒழுங்காக செஞ்சுன்னு வந்தா போரும். அப்பொழுது உன்னுடைய மனசெல்லாம் பரிபாகமாயி சுத்தமாயி, அப்பொழுது எல்லா ஜீவன்கள் எல்லா பூதங்களையும் ஒரு சமபாவத்தோடு கூட ஒரு பார்க்கிற ஒரு புத்தி ஏற்படும் நாள். பரித்யக்த குண சம்யக் தர்ஷனோ விஷதாசய சாந்திம் மே சமவஸ்தானம் பிரம்ம கைவல்யம் அஷ்ணுதே. கைவல்யம் அஷ்ணுதே. அப்பொழுது இந்த திரால்தம் ஆஃப் மேட்டர்னு விவேகானந்த சுவாமி சொல்லுவார். அந்த மெட்டீரியல் பாடி, மெட்டீரியல் லோகம் எல்லாம் இருக்கே, அதில் போய் மாட்டின்னு இல்லாமல் ஃப்ரீ பேர்டு, அவன் முக்தனாக ஆயிடுவன்கிறாள். அப்பேற்பட்டவனுக்கு முக்தனாக ஆயிடுவன். ஏன்னா அவன் ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி பரிபாகனாயி ஒரு பூதங்கள்த்தையும் துவேஷம் மனப்பான்மை எல்லாமே எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய எண்ணம் வந்துடும் உனக்குங்கிறாள். உதாசீனமிவாத்யக்ஷம் திரவியஜான கிரியாத்மனாம் கூட்டஸ்தமிமம் ஆத்மானம் யோ வேதாப்னோதி சோபனம். ஆப்னோதி சோபனம்.
எல்லா ஸ்ரேயஸ்களும் அவனை அடையும் நாள் யார? எவன் ஒருவன் இந்த திரவிய ரூபமான உடம்பு இருக்கே, அது பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினாலே ஏற்பட்ட இந்திரியங்களோடு கூடிய பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியங்கள், இதெல்லாம் கூட மனசு புத்தி இதோடு கூட இருக்கப்பட்ட ஒன்று என்பதாக தெரிஞ்சுடுவன். அதுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் என்ன விஷயங்கிறத தெரிஞ்சுடுவன். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாதான் உண்மை வஸ்துங்கிறத தெரிஞ்சுப்பன். அவன் முக்தன் நாள். உதாசீனமிவாத்தியக்ஷம் திரவிய ஜான கிரியாத்மனாம் கூட்டஸ்தமிமமாத்மானம் யோ வேதாப்னோதி சோபனம். அவன் தான் அந்த சரியா புரிஞ்சிருந்த ஞானினாள். பின்னஸ்ய லிங்கஸ்ய குணப்பிரவாகோ திரவிய கிரியாகாரக சேதனாத்மனா திருஷ்டாசு சம்பத்சு விபத்சு சூரையோ ந விக்ரியந்தே மயி பத்த சௌஹிருதாக. பகவான் பிருத்து கிட்ட போய் சொல்றாள், ஹே ராஜன்னு, இந்த லோகத்தில் ஒரு விஷயம் மாத்திரம் பார்க்குறே நீ. எப்போ பார்த்தாலும் இந்த விஸ்வத்தில் எல்லா விஷயமும் மாறிண்டே இருக்கு. கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். ஒருத்தன் எடுத்தோன்னா அவன் பிறப்புலேருந்து இறப்பு மட்டும் மாறி மாறி இருக்க, உடம்பெல்லாம் மாறுறது. ஆனால் ஆத்மா உள்ளே இருக்கிற ஆத்மா மாறுவதே இல்லை. அவன் இப்படி இந்த வெளியில் இருக்கப்பட்ட திரவியங்கள் இருக்கே, இந்த பூதங்கள், பஞ்சபூதங்கள், இதனுடைய சேர்க்கையினால் ஏற்பட்ட உடம்பு இருக்கே, அதுக்குள்ளே இருக்கப்பட்ட மனசு, இதெல்லாம் இப்படி மாறுபட்டு மாறுபட்டு மாறிண்டே வரும். அதுக்கு பிறப்புன்னு உண்டு, இறப்புன்னு உண்டு. ஆனால் அதுக்குள்ளே இருக்கப்பட்ட ஆத்மா இருக்கே, அதுக்கு அப்படி கிடையாது. இதை நல்லா பார்த்து தெரிஞ்சின்றவன் இருக்கானே, அவனுக்கு துக்கம்ங்கிறது கிடையாது, எப்பொழுதும் ஆனந்தம். அவனுக்கு துக்கத்தினாலையும் சுக்கத்தினாலையும் ஒரு சுக்கம் ஏற்பட்டதுன்னா அதனால் ஒரேடியாக சந்தோஷம், துக்கம் ஏற்பட்டதுன்னா அதனால் துக்கம், இதெல்லாம் கிடையாது. ஏனென்றால் அவன் அவன் நன்னா புரிஞ்சின்ற ஞானி, அப்பேற்பட்டவன் என்னுடைய பக்தன்கிறதா சொன்னாள். பின்னஸ்ய லிங்கஸ்ய குணப்பிரவாக திரவிய கிரியாகாரக சேதனாத்மனः திருஷ்டாசு சம்பத்சு விபத்சு சூரையः ந விக்ரியந்தே மயி பத்த சௌஹிருதாக. அப்பேற்பட்டவாள் சூரையாக, சூரிகள். அந்த சூரியல்னா நல்ல ஞானிகள், பூர்ணமாக அறிஞ்சின்ற ஞானி, ஆத்ம ஞானிகள். அப்பேற்பட்டவாள் அவளுக்கு சுகம் துக்கம் இதிலெல்லாம் மாட்டிக்க மாட்டாள், எல்லாம் ஒன்றா இருக்கும். ட்ராங்குவில் மைண்டாக இருக்கப்பட்டவாள்னாள். சமசமானோத்தம மத்தியமாதமः சுகே ச துக்கே ச ஜிதேந்திரியாசயः மயோபக்ளுப்தாகில லோக சம்யுதோ விதத்ஸ்வவீராகில லோக ரக்ஷணம். அதனாலே ராஜாவே, நீ எப்பேற்பட்டவனா இருக்க வேண்டிய தெரியுமா? நீ சமஹா, நீ எல்லாத்தையும் சமமாக மதிக்க வேண்டும். உயர்வானவன், மத்தியமாக, மிடில் மேன், மிடில் கிளாஸ் பர்சன், வெரி ரிச் பீப்புள், எக்ஸ்ட்ரீம்லி புவர் பீப்புள், இப்படி தாரதமியத்தெல்லாம் மனசில் கொண்டு வந்து வச்சுக்கப்படாது. நீ எல்லா இந்திரியங்களையும் ஜெயிச்சு சுகம் துக்கம் எல்லாத்தையும் ஒரே மாதிரியான மனோபாவத்தோடு மதிக்கக்கூடியவனாக ஆகி அப்படி இருக்கணும் நீ. அப்படி இருந்தால் இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லாத்தையும் இது உத்தமம், இது மத்தியமம், இது அதமங்கிறதான ஒரு எண்ணம் இல்லாமல் அது எல்லாத்தையும் ஒருமுக பார்வையில் பார்க்கக்கூடியவனாக நீ ஆயிடுவே. அப்படி தான் இருந்து இந்த லோகத்தை நீ ரட்சிக்கணும். உனக்கு விதிக்கப்பட்டது, நீ ராஜாவாக இருக்கே, ராஜாவுக்கு விதிக்கப்பட்ட கடமை என்னென்றால் லோகத்தை ரட்சிக்க வேண்டியது. அதை நீ பண்ணணும் நாள். சமசமானோத்தம மத்தியமாதமः சுகே ச துக்கே ச ஜிதேந்திரியாசயா. ஜிதேந்திரியன், இந்திரியத்தனா ஜெயிச்சு, அதனால சுகம் துக்கம் எல்லாத்தையும் ஒருமுகமாக பார்க்கக்கூடிய ஈடுபாடு மனசு தோணும் உனக்கு. மயோபக்ளுப்தாகில லோக சம்யுதோ, என்னால் உனக்கு விதிக்கப்பட்ட கடமை இருக்கு, ராஜாவான கடமை, அதை நீ செய்யணும். விதத்ஸ்வவீராகில லோக ரக்ஷணம், லோகத்தை நீ ரட்சிக்கணும், அதுதான் உன்னுடைய கடமை, அதை ஒழுங்காக செய்யின்னு சொல்லப்பட்ட புத்திமதியெல்லாம் சொன்னால் பகவான். இந்த 13 ஸ்லோகங்களையும் இப்பொழுது நாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீ ஹரயே நமஹ.
अथ श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे विंशोऽध्यायः। मैत्रेय उवाच मैत्रेय उवाच भगवानपि वैकुण्ठः साकं मघवता विभुः यज्ञैर्यज्ञपतिस्तुष्टः यज्ञभुक्तमभाषत। श्रीभगवानुवाच एष ते कार्षीद्भङ्गम् हयमेधशतस्य क्षमापयत आत्मानम् अमुष्य क्षन्तुमर्हसि सुधियः साधवो लोके नरदेव नरोत्तमाः नाभिद्रुह्यन्ति भूतेभ्यो यर्हिनात्मा कलेवरम् पुरुषा यदि मुह्यन्ति त्वादृशा देवमायया श्रमयेव परं जातो दीर्घया वृद्धसेवया अतः कायमिमं विद्वान् अविद्याकामकर्मभिः आरब्धः इति नैवास्मिन् प्रतिबुद्धः अनुषज्यते असंसक्तः शरीरेऽस्मिन् अमुनोत्पादिते गृहे अमुना उत्पादिते गृहे अपत्ये द्रविणे वापि कः कुर्यान् ममतां बुधः एकः शुद्धः स्वयं ज्योतिः निर्गुणोऽसौ गुणाश्रयः
சர்வகோ அநாவிருத சாட்சி சர்வகோ நாவிருத சாட்சி சர்வகோ நாவிருத சாட்சி நிராத்மாத்மாத்மனः பரः நிராத்மாத்மாத்மனः பரः நிராத்மாத்மாத்மனः பரः ये ययेवं सन्तमात्मानं ययेवं सन्तमात्मानं ययेवं सन्तमात्मानं आत्मस्थं वेद पूरुषः आत्मस्थं वेद पूरुषः आत्मस्थं वेद पूरुषः नाज्यते प्रकृतिस्थोऽपि नाज्यते प्रकृतिस्थोऽपि नाज्यते प्रकृतिस्थोऽपि तद्गुणैः समैस्थितः तद्गुणैः समैस्थितः तद्गुणैः समैस्थितः यस्वधर्मेण मां नित्यं यस्वधर्मेण मां नित्यं यस्वधर्मेण मां नित्यं निराशीः श्रद्धयान्वितः निराशीः श्रद्धयान्वितः निराशीः श्रद्धयान्वितः भजते शनकैस्तस्य भजते शनकैस्तस्य भजते शनकैस्तस्य मनोराजन् प्रसीदति मनोराजन् प्रसीदति मनोराजन् प्रसीदति परित्यक्तगुणः सम्यक् परित्यक्तगुणः सम्यक् परित्यक्तगुणः सम्यक् दर्शनो विशदाशयः दर्शनो विशदाशयः दर्शनो विशदाशयः शान्तिं मे समवस्थानं शान्तिं मे समवस्थानं शान्तिं मे समवस्थानं ब्रह्मकैवल्यमश्नुते 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 उदासीनमिवाध्यक्षम् 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 द्रव्यज्ञानक्रियात्मनाम् 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 कूटस्थमिममात्मानम् 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 यो वेदाप्नोति शोभनम् यो वेदाप्नोति शोभनम् यो वेद आप्नोति शोभनम् भिन्नस्य लिङ्गस्य गुणप्रवाहः भिन्नस्य लिङ्गस्य गुणप्रवाहः भिन्नस्य लिङ्गस्य गुणप्रवाहो द्रव्यक्रिया कारकचेतनात्मनः द्रव्यक्रिया कारकचेतनात्मनः द्रव्यक्रिया कारकचेतनात्मनः दृष्टासु सम्पत्सु विपत्सु सूरयः दृष्टासु सम्पत्सु विपत्सु सूरयः दृष्टासु सम्पत्सु विपत्सु सूरयः न विक्रियन्ते मयि बद्ध सौहृदाः न विक्रियन्ते मयि बद्ध सौहृदाः न विक्रियन्ते मयि बद्ध सौहृदाः समः समानोत्तम मध्यमाधमः समः समानोत्तम मध्यमाधमः समः समानोत्तम मध्यमाधमः सुखे च दुःखे च जितेन्द्रियाशयः सुखे च दुःखे च जितेन्द्रियाशयः सुखे च दुःखे च जितेन्द्रियाशयः मयोपक्लिप्ता अखिललोकसंयुतः मयोपक्लिप्ता अखिललोकसंयुतः मयोपक्लिप्ता अखिललोकसंयुतः
விதத்ஸ்வ வீராகிலலோகரக்ஷணம் விதத்ஸ்வ வீராகிலலோகரக்ஷணம் விதத்ஸ்வ வீராகிலலோகரக்ஷணம். ஸ்ரீ ஹரயே நமஹ. மேலும் பகவான் பிருத்து சக்கரவர்த்திக்கு சொன்னதெல்லாம் சொல்லிட்டு வராள். இந்த 14வது ஸ்லோகத்திலேருந்து 22வது ஸ்லோகம் மட்டும் பகவான் தான் சொல்லிட்டு வரார். அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டு வராள் பிருத்து சக்கரவர்த்திக்கு. அவன் மேலே ஏற்பட்ட தன்னுடைய சந்தோஷத்தை எடுத்து அவனுக்கு தெரிவிக்கிறார். ஏனென்றால் அவன் நல்ல நல்ல குணஜனாக இருந்துட்டு நல்ல வித்வானாய் நல்ல ஞானியாய் பிரம்மா அவனுக்கு உபதேசம் பண்ணாள். நீ 100 அஸ்வமேத யாகம் பண்ணிவிட்ட. 100வது போது இந்திரன் அவனை பொறாமையினால அஸ்வத்தை திருடின்னு போனான். நீ சண்டை போட போன. அப்பொழுது நாங்கள்லாம் புத்திமதி சொன்னோம், அவன் தப்பு பண்ணியிருந்தா கூட அவனை மன்னிச்சு விட்டுடு. நீ சொன்ன பொழுது நீ அவனை மன்னிச்சு விட்டே. அதுலேருந்தே தெரிகிறது, பகவான் சொல்கிறாள், அதுலேருந்தே தெரிகிறது உனக்கு நீ நல்ல ஞானி, ஒரு பூதங்கள்கிட்டையும் வைஷமியத்தை வச்சுக்காதவங்கிறது தெரிஞ்சதுக்கு எனக்குங்கிறதா சொல்கிறாள். 14வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஸ்ரேய பிரஜாபாலனமேவ ராஜ்ஞோ யத் சம்பரோயே சுகிருதான் ஷஷ்டமம்சம் ஹர்த்தான்யதா ஹிருத புண்ணிய பிரஜானாம் அரக்ஷிதா கரஹாரோகமத்தி. எந்த ஒரு ராஜாவினுடைய கடமை என்னவென்றால் பிரஜைகளெல்லாம் ரட்சிப்பது ராஜாவினுடைய கடமை. ஒரு ராஜாங்கம் ஒரு தேசம் இருக்குன்னா அதில் நல்லவாள் இருப்பா, கெட்டவாள் இருப்பா, எல்லாரும் இருப்பாள், மிஸ்ரமாக இருக்கும். அப்பொழுது நல்ல சாதுக்களை ரட்சிக்கிறது ராஜாவினுடைய கடமை. துஷ்டாளை நிகிரகம் பண்ணி அவளை சிக்ஷிச்சு சாதுக்களை ரட்சிக்கிறதுக்கே ரொம்ப முக்கியமான கடமைங்கிறாள். இப்போ கூட பார்க்குறோம் லோகத்தில், அதுவும் பாரத தேசத்தில் பார்க்குறோம். தினசரி பேப்பரை பார்த்தா அங்கே வந்து பெண் குழந்தைகளுக்கு ஆபத்து, அவள் தூக்கு போட்டு விடுறாள், இப்படிலாம் இருக்குது. சில இடங்களில் ராஜாக்கள் இதெல்லாம் என்ன ஒரு பண்ணக்கூடியது தானேன்னு ரொம்ப சாதாரணமாக அதை நினச்சி விடுறாள். அப்படி இல்லாமல் எல்லாரையும் ரொம்பவும் கீழ்ப்பட்ட இருக்கப்பட்ட தலித்துங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம்னா கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள்னு அர்த்தம். அது யாராக இருந்தாலும் ஜாதி மேலே இருந்தது முன்னாடி, அதனால் 5வது ஜாதிங்கிறதா சொல்லி அவளை தனியாக நிஷேதம் பண்ணி வச்சு அவளுக்கு சிரமங்கள்லாம் கொடுத்து ஒரு காலத்தில் இருந்தது. அவளை மறுபடியும் சிரமப்படுத்திகிட்டே இருக்காள் இப்போது. அவள் தான் தலித்தகானா ரொம்பவும் கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள்னு அர்த்தம். அவளுக்கு மறுபடியும் கொடுமை இருக்கத்தான் செய்கிறது இப்போது பார்க்குறோம். அது அப்படி பண்ணப்படாதாம். நல்ல ராஜாக்கள் ரட்சிக்கணுமாம். ஸ்ரேய பிரஜாபாலனமேவ ராஜ்ஞா யத் சம்பரோயே சுகிருதாத் ஷஷ்டமம்சம் ஹத்தான்யதா ஹிருத புண்ணிய பிரஜானாம் அரக்ஷிதா கரஹாரோகமத்தி. சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்குங்கிறத எடுத்து சொல்கிறாள். என்னென்னா, எந்த ஒரு ராஜா சாதுக்கள் கஷ்டப்படுற கீழ்ப்பட்ட வாழ் எல்லாரும் இருக்காளே அவளை ரட்சிக்கிறானோ அவன் அடுத்த ஜென்மாலே அவனுக்கு ஒன்றும் இல்லை, 6ல் 1 பாகம் அவள் பண்ண புண்ணியங்கள், அந்த அவனுடைய ஜனங்கள் அவன் யாரெல்லாம் ரட்சித்தானோ அவளுடைய புண்ணியங்கள் இருக்கே இல்லை 6ல் 1 பாகம் இந்த ராஜாவுக்கு போய்டுறதான். அதே மாதிரி இவன் ரட்சிக்காமல் கொடுமைப்படுத்தினால் என்ன ஆகுதுன்னால் அவள் பண்ணின பாப்பங்களில் 6ல் 1 பாகம் இவனுக்கு வந்து சேருமாம் எல்லாரோடையும் சொன்னாள். ஆகையினால ராஜன்னு நீ எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கணும். முக்கியமாக பிரஜாபாலனம் யாரை பண்ணணும், யாருக்கு ரட்சணை தேவையோ அவளுக்கு நீ ரட்சிக்கணும், உன்னுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும். அவள்கிட்டேருந்து நீ வரி வசூல் பண்ணுறது மாத்திரம் பண்ணப்படாது, அவளுக்கு ஒத்தாசை பண்ணி அவளுக்கு உன்னுடைய உதவியை கொடுத்து ரட்சிக்கணும்னாள். ஸ்ரேய பிரஜாபாலனமேவ ராஜ்ஞா யத் சம்பரோயே சுகிருதாத் ஷஷ்டமம்சம் ஹத்தான்யதா கிருத புண்ணிய பிரஜானாம் அரக்ஷிதா கரஹாரோகமத்தி. அவளுடைய அகம் பாப கர்மாக்களில் 6ல் 1 நீ ரட்சிக்காமல் கொடுமைப்படுத்தினேன்னா உனக்கு வந்து சேரும்னாள். அவன் பயமுறுத்தினாள். ஆனால் நீ நல்லவன்கிறதாச்சு தெரிஞ்சின்றாள். அவர் சொன்னாள், ஆனால் நீ அப்பேற்பட்டவன் இல்லை மகாராஜா பிருத்து. ஏன்னா பழைய காலத்தில் வர்ணாசிரம தர்மம்னு ஒன்று இருந்தது.
இப்போல்லாம் பேருக்கு தான் இருக்குது. வர்ணம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போது யாரானும் இப்படி 1000ல் 1 கோடியில் 1 இருக்காளோ என்னமோ. ஆனால் இப்போ இருக்கப்பட்ட இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இப்போ பல காலங்களில் என்னென்னமோ மாறி என்னென்னமோ லோக்கமே மாறின்னு இருக்கு. அப்போ மாறின்னு இருக்கிறதே அந்த மாதிரியான ஒரு ஆர்டர் ஒரு ஹியூமன் கைண்டை ஆர்கனைஸ் பண்ணது இல்லை. அப்போது நன்னா இருந்துட்டு அது இப்போ இல்லை. ஏவம் த்விஜாக்ரியா நுமதானுவிருத்த தர்ம பிரதானோ அந்யதமோ விதாஸ்யாக ஹ்ரஸ்வேன காலேன கிருஹோபயாதான் திரஷ்டாசி சித்தான் அனுரக்தலோகா. ஹே மகாராஜா, ஹே பிருது, பகவான் சொல்கிறார் அவங்ககிட்ட, என்ன தெரியுமா, 4 வர்ணங்கள் ஏற்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகளை கொடுத்துருந்தேன். பிராமண ஜாதி த்விஜன்னு பேர். அவன் என்ன பண்ணணும், ராஜாவுக்கு எடுத்து புத்திமதி சொல்லணும், அட்வைசர். மந்திரிகள்லாம் பார்த்தா பழைய காலத்தில் பெரிய வித்வான்கள், படித்தவாள். அவள்லாம் படித்தவாள் மாத்திரமில்லை, நல்ல சமதமாதி குணங்கள் பொருந்தியவாள். அப்பேற்பட்டவாள் இருந்து சொல்லுவாள், ராஜாவே இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு உபதேசம் பண்ணுவாள். அதனால்தான் அவளுக்கு மந்திரின்னு பேர், மந்திரயத்தே. அவள்லாம் மந்திரயத்தேன்னு அட்வைஸ் பண்ணுறவனுக்கு மந்திரின்னு பேர். அந்த மந்திரயத்தே இது மந்திரி, அவன் இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுவான். அப்படி இந்த த்விஜாள் பிராமணோத்தமாள் என்ன பண்ணுவாள், ராஜாக்கள்கிட்ட இன்ன தர்மம்னு அழகாக எடுத்து சொல்வாள், நீ பண்ணணும்னுட்டு. அப்படி பண்ணக்கூடிய ராஜாவான ஒருத்தன் இருந்தால் அவன் என்ன ஆகும்னாள், ஹ்ரஸ்வேன காலேன கிருஹோபயாதான் திரஷ்டாசி சித்தான் அனுரக்தலோகா. அவ்வாறு அவன் கடமையை செஞ்சுன்னு வந்தால் அவனுக்கு காலேன சீக்கிரமாகவே, ஹ்ரஸ்வேன காலேன வெகு சீக்கிரமாகவே இந்த பூமியை அழகாக ஆண்டுன்னு வந்தால் உனக்கு என்ன ஆகும்னால் பலன், நீ சித்த புருஷனாய் மகான்கள் சித்தாளெல்லாம் நேர பார்க்கக்கூடிய சக்தி வரும் நாள். சனகாதிகள், சனக சனந்த சனாதன சனசுஜாத்தாள்ங்கிறது 4க்கும் சனகாதிகள் இருக்காளே, அவள்லாம் சித்தாள், சித்த புருஷாள். அப்பேற்பட்டவாளை தான் நேர பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் உனக்கு ஏற்படும். அதனால நீ தர்மத்துக்கு விருத்தம் இல்லாமல் ராஜாவாக இருந்து ரட்சிக்கக்கூடிய கடமையை நீ செய்யணும் நாள். ஏவம் த்விஜாக்ரியா நுமதானுவிருத்த தர்ம பிரதானோன்யதமோ அவிதாஸ்யாக ஹ்ரஸ்வேன காலேன கிருஹோபயாதான் திரஷ்டாசி சித்தான் அனுரக்தலோகா. வரம் ச மத்கஞ்சன மானவேந்திர விரணீஷ்வதேகம் குணசீலயந்திரிதா நாகம் மகை வை சுலபத்தபோபி யோகேன வா யத் சமசித்தவர்த்தி. சும்மாவானவத்தன் யஜ்ஞம் பண்ணுறேன்னுட்டு இப்போ நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் போட்டு பத்திரிகையெல்லாம் அடித்து எனக்கு யஜ்ஞத்துக்கு நிறையா பணம் கொடுக்கணும், நீங்கள் யஜ்ஞத்துக்கு நீங்கள் எத்தனை ரூபா கொடுக்கணும், 1000 ரூபா 2000 ரூபா லிஸ்ட்டு போட்டு என்னென்னா கொடுத்தால் என்னென்ன ஒரு இத்தனை டின்னு நெய்யை கொண்டாங்கோ, இத்தனை எல்லாம் கொண்டாங்கன்னு போடுறான். ஆனால் அப்படி பண்ணிவிட்டு நல்ல யஜ்ஞம் பண்ணுறேன் பேர்வின்ட்டு, ஆனால் லோகத்தில் எல்லாத்தையும் வைஷமியத்துக்கு கூட இவங்கிட்ட பிரியமாக இருக்கிறது, இன்னொருத்தங்கிட்ட துவேஷ மனப்பான்மையோடு இருக்கிறது. இப்படி இருந்துருக்கப்பட்டவனுடைய மக்கம் இருக்கே, யஜ்ஞம் இருக்கே, அதை நான் கிரகிக்கிறது இல்லைங்கிறாள் சுவாமி. அந்த யஜ்ஞம் எனக்கு தேவையில்லைனாள். ஆனால் யார் ஒருவன் எல்லாரையும் ஒருமுகமாக பார்த்து தாரதமியமாக இல்லாமல் எல்லா பூதங்கள்த்தையும் பிரியத்தோடு கூட இருந்துருக்கப்பட்டவன் இருக்கானே, அவன் பண்ணுற யஜ்ஞங்களை நான் கிரகிச்சுக்கிறேங்கிறாள். வரம் ச மத்கஞ்சன மானவேந்திர பிரணீஸ்வதேகம் குணசீல யந்திரிதா. எனக்கு உன்னுடைய நல்ல குணங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, நல்ல குணங்கள் இருக்கிறதுனால அது என்னை மனசை ஆகர்ஷணம் பண்ணிவிடுத்து. உன்னுடைய குணங்கள்னாலேயே நீ என்னை ஆகர்ஷணம் பண்ணிவிட்ட. அதனால் நீ என்ன வரம் வேணுமோ கேளு, நான் உனக்கு தரேங்கிறாள் சுவாமி. எனக்கு சாதாரணமாக நல்ல குணங்கள் இல்லாமல் சும்மா யஜ்ஞம் பண்ணுறேன்னு பெருமைக்காக ரஜோகுணத்தோடு கூட பண்ணிட்டு இருக்கப்பட்டவாளுடைய யஜ்ஞத்தில் நான் கிட்டக்கையே போகிறது இல்லைங்கிறாள் சுவாமி. சமச்சித்தவர்த்தி, யார் எல்லாரையும் ஒரு பாகமாக ஒரு முகமாக ஒரே மாதிரியாக மதித்து எல்லாத்தையும் பிரியமாக இருந்துருக்கப்பட்ட ஆட்காளோ அவளுடைய யஜ்ஞத்தை நான் ஸ்வீகரிக்கிறேங்கிறாள் சுவாமி. வரம் ச மத்கஞ்சன மானவேந்திர பிரணீஸ்வதேகம் குணசீல யந்திரிதா நாகம் மகை வை சுலபத்தபோபி யோகேன வா யத் சமசித்தவர்த்தி. எனக்கு யார்கிட்ட ரொம்ப பிரியம் ஜாஸ்தின்னா, யார் ரொம்ப
ஈக்வானிமிட்டி, ரொம்ப ட்ராங்குவல் மைண்டோடு இருக்கப்பட்டவன் யார் இருக்கானோ அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்திங்கிறாள். நீ அப்பேற்பட்டவன் என்னை ஆகர்ஷிச்சுட்ட, அதனால என்ன வர வேணுமோ கேளுன்னாள் சுவாமி. மைத்ரேய வாச்ச, உடனே மைத்ரேயர் விதுரரை பார்த்து சொல்றாள், சயித்தம் லோக குருணா விஸ்வக்சேனேன விஸ்வஜித் அனுசாசித ஆதேசம் சிரசா ஜகிருஹே ஹரேஹே. ஹே விதுரா, இவ்வாறாக அந்த மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி பகவானால சொல்லப்பட்டோடனே அவன் தன்னுடைய தலையை குனிஞ்சு பகவான் என்னென்ன உபதேசம் பண்ணாரோ அதெல்லாம் கிரகிச்சுண்டான்கிறாள். ஸ்பிருஷந்தம் பாதையோ பிரேம்னா விரீடிதம் ஸ்வேன கர்மணா சதக்ரதும் பரிஷ்வஜ்ய வித்வேஷம் விசசர்ஜா. அவனுக்கு இன்னூத்தரட்ட துவேஷ மனப்பான்மையெல்லாம் போய் சுவாமியினுடைய அனுகிரகத்தினால அவன் சுவாமியினுடைய பாதங்களை ஸ்பர்சிச்சு ரொம்ப பயபக்தியோடு கூட அவன் இந்திரன்கிட்ட இருந்தப்பட்ட துவேஷத்தெல்லாம் விலக்கி அவன்கிட்ட சகஜபாவத்தோடு கூட அந்த இந்திரனை பரிஷ்வஜியினால் ஆலிங்கனம் பண்ணிட்டானாம். இந்திரன்கிட்ட இனிமே உங்ககிட்ட எனிமிட்டி கிடையாது, நீ நானும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கட்டின்டானாம். ஸ்பிருஷந்தம் பாதையோ பிரேம்னா விரீடிதம் ஸ்வேன கர்மணா சதக்ரதும் பரிஷ்வஜ்ய வித்வேஷம் விசசர்ஜா. துளி கூட மனசுல துவேஷம் மனப்பான்மை இல்லாமல் ஆனான். பகவானத விஸ்வாத்மா பிருதுனோபகிருதார்ஹண சமுஜ்ஜிஹானயா பக்தியா கிரஹீத சரணாம் புஜா. அந்த பிருது சக்கரவர்த்தி பகவான்கிட்ட ரொம்ப பக்தியோடு கூட அவருடைய சரணார விந்தங்களை புஷ்பங்களெல்லாம் போட்டு அர்ச்சிச்சு ஆராதிச்சு, நீங்கள் என் மேலே இவ்வளவு கருணையோடு இருக்கேளேன்னுட்டு ரொம்ப பக்தியோடு கூட அவர் கால்களில் நமஸ்காரம் பண்ணானாம். அவ்வாறு அவனுக்கு என்ன ஆச்சுன்னால் சமுஜ்ஜிகானையா பக்தியா, கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பக்தி அதி தீவிரமாக வர்த்திக்க ஆரம்பிச்சுதான் பகவான் மேலே. அவருடைய பாத கமலங்கள் இருக்கே அதை தன்னுடைய மனசுக்குள்ளே கொண்டு வச்சுருந்தானாம். பகவானத விஸ்வாத்மா பிருதுனோபகிருதார்ஹண சமுஜ்ஜிஹானயா பக்தியா கிரீத சரணாம்புஜா. பகவானுக்கும் அவன் மேலே ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது. பிரஸ்தானாபிமுகோப்யேனம் அனுகிரக விலம்பிதா பஷ்யன் பத்மபலாசாக்ஷோ ந பிரதஸ்தே சுருத்சதாம். பகவான் ரொம்ப சிறிய நேரத்துக்கு வந்து இந்த யஜ்ஞத்தை அனுகிரகம் பண்ணிவிட்டு போகணுங்கிறதுக்காக நினச்சின்னு வந்திருந்தவர். அவர் திரும்பி போகணும்னு நினச்சிட்டு இருந்தார், ஆனால் திரும்பி போகலேன்னாள். இந்த பிருது சக்கரவர்த்தி அவருக்கு பூஜை பண்ணி கண்கள்லேருந்து ஜலத்தை கொட்டி ரொம்பவும் பக்தியோடு கூட அவர் மேலே அவருடைய சரணங்களில் அர்ச்சிச்சு தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினோன்னே அவனை பார்த்துவிட்டு அவர் தன்னுடைய கண்கள் தாமரை கண்கள்னால் இதை பார்த்தாள். பார்த்துவிட்டு கிளம்பி போகலையாம். மறுபடியும் அவனை அனுகிரகம் பண்ணங்கிறதுக்காக அங்கேயே தங்கிவிட்டாள், இருந்துவிட்டாள். பிரஸ்தானாபிமுகோப்யேனம் அனுகிரக விலம்பிதா. அவனுக்கு அனுகிரகம் பூர்ணமாக பண்ணணுங்கிறதுனால அங்கேயே திரும்பி போகாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாராம். பஷ்யன் பத்ம பலாசாட்சா ந பிரதஸ்தே சுருத்சதாம். அங்கே இருந்த அத்தனை பக்தாள் மத்தியிலே அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க ஆரம்பித்தாள். சாதிராஜோ ரசிதாஞ்சலிர் ஹரிம் பிலோகித்தும் நாசகத் அஸ்ருலோச்சனா ந கிஞ்சனோ வாச ந பாஷ்ப விக்லவோ ஹிருதோபகுஹ்யாமும் அதான் அவஸ்திதா. மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி ஆதிராஜா, எல்லா ராஜாக்கள்லேயும் முதல் ராஜாவாக இருந்தவன் அவன்தான். அவன் என்ன பண்ணான், பகவானுடைய கருணையை பார்த்தான். திரும்பி போர்ந்திருக்கப்பட்ட பகவான் அங்கேயே தங்கி அவனுக்கு அனுகிரகம் பண்ணதை பார்த்தான். கண்கள்லேருந்து தாரதாரியாக ஜலம் கொட்டித்து, ஆகினால அவனுக்கு பகவானை பார்க்க முடியாமல் போயிட்டான். கண்களில் நீர் தழுமியத்தினால சொல்கிறாள். விலோகித்தும் நான் அசக்கத்து அஸ்ருலோச்சனா. அவனுடைய லோச்சனம் அஸ்ருலோச்சனம், கண்களில் அப்படியே தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அதனால் பார்வை மங்கி போய் பகவானையே பார்க்க முடியலையா அவனுக்கு கொஞ்ச நாளைக்கு. விலோகித்தும் நான் அசக்கத்து, அவனால் பார்க்க முடியல சுவாமியே.
எவ்வளவு பக்தினாலே கண்களில் ஜலம் கொட்ட ஆரம்பிச்சுது. ந கிஞ்சனோ வாச்சன பாஷ்ப விக்லவா, பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினச்சா வாயிலேருந்து கத்கதனாகி பேச்சு வர மாட்டேங்கிறது. பாஷ்ப விக்லவா ஹிருதோபகுஹ்யாமும் அதாத் அவஸ்திதா, அப்படியே நின்றுட்டு இருந்தான். அப்படியே ஸ்தம்பம் மாதிரி அப்படியே நின்றுட்டு இருந்தான். பகவானை பார்க்க முடியாமல் பேச முடியாமல் நின்றுட்டு இருந்தானாம். அதாவமிருத்யாஸ்ரு கலாவிலோகயன் அதிருப்ததிருக்கோச்சரமாக பூருஷம் பதாஸ்பிருஷந்தம் க்ஷிதிமம்ச உன்னதே விந்யஸ்தஹஸ்தாக்ரமுரங்க வித்விஷா. அப்பொழுது பகவான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய கமலம் போன்ற கால்கள் இருக்கே, அதனால பூமியை ஸ்பர்ஷிச்சுண்டு அவருடைய கைகள் 2 நாளையும் தன்னை தூக்கின்னு வந்திருந்த அது கருடாழ்வார் மேலே தோளில் கையை போட்டுண்டு, அந்த கருடாழ்வார் தான் அவரை கண்டா எல்லா விதமான விஷ சர்ப்பங்கள்லாம் ஓடி போயிடுமாம். உரங்க வித்விஷா நாள். எனிமி ஆஃப் ஸ்னேக்ஸ் யார்? கருடன். அந்த கருடன் பக்கத்தில் நின்றுருக்கான். அந்த கருடனுடைய தோளில் கையை போட்டுருக்காள் சுவாமி. அப்படியே ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரி சொல்கிறாள் இங்கே சுகாச்சாரியாள். அதாவமிருத்யாஸ்ரு கலாவிலோகயன்னு, கண்கள்லேருந்து ஜலத்தை கொட்டின்னு பக்தியோடு இருக்கப்பட்ட அந்த பிருது மகாராஜாவை பார்த்தாள் சுவாமி. அதிருப்த திருக்கோச்சரமாக பூருஷம், அப்போ கண்கள்லேருந்து ஜலத்தை கொட்டின்னு இருக்கப்பட்ட அவன் சுவாமி சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய தாமரைப்பூ போன்ற கால்கள் பூமியில் ஸ்பர்ஷிக்க அப்படி நின்றுருக்கிறத பார்த்தான். அப்படி நின்றுருக்கார். தன்னுடைய கைகள்னால பக்கத்தில் நின்றுருக்கப்பட்ட கருடன் மேலே கையை தோளில் போட்டுருக்காள். அப்பேற்பட்ட அந்த சுவாமியை பார்த்து அவன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சானாம். பதாஸ்பிருஷந்தம் க்ஷிதிமம்ச உன்னதே விந்யஸ்தாக்ரம் உரங்க வித்விஷா. அப்பேற்பட்ட அந்த பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சானாம். அடுத்த பல ஸ்லோகங்களில் பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண போகிறான். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரேய பிரஜாபாலனமேவ ராஜ்ஞோ ஸ்ரேய பிரஜாபாலனமேவ ராஜ்ஞோ ஸ்ரேய பிரஜாபாலனமேவ ராஜ்ஞः யத்சம்பராயே சுக்ருதாத் ஷஷ்டமம்சம் யத்சம்பராயே சுக்ருதாத் ஷஷ்டமம்சம் யத்சம்பராயே சுக்ருதாத் ஷஷ்டமம்சம் ஹர்த்தான்யதா ஹ்ருதபுண்யப்ரஜானாம் ஹர்த்தான்யதா ஹ்ருதபுண்யப்ரஜானாம் ஹர்த்தான்யதா ஹ்ருதபுண்யப்ரஜானாம் அரக்ஷிதா கரஹாரோகமத்தி அரக்ஷிதா கரஹாரோகமத்தி அரக்ஷிதா கரஹாரோகமத்தி. ஏவம் த்விஜாக்ரியானுமதானுவృత్త ஏவம் த்விஜாக்ரியானுமதானுவృత్త ஏவம் த்விஜாக்ரியானுமதானுவృత్త தர்மப்ரதானோ அன்யதமோ விதாஸ்யாஹ தர்மப்ரதான்யோன்யதமோ விதாஸ்யாஹ தர்மப்ரதான்யோன்யதமோ விதாஸ்யாஹ ஹ்ரஸ்வேன காலேன கிருஹோபயாதான் ஹ்ரஸ்வேன காலேன கிருஹோபயாதான் ஹ்ரஸ்வேன காலேன கிருஹோபயாதான் द्रष्टासि सिद्धान् अनुरक्तलोकः द्रष्टासि सिद्धान् अनुरक्तलोकः द्रष्टासि सिद्धान् अनुरक्तलोकः. वरं च मत्कञ्चन मानवेन्द्र वरं च मत्कञ्चन माधवेन्द्र वरं च मत्कञ्चन मानवेन्द्र वृणीष्वतेऽहं गुणशीलयन्त्रितः वृणीष्वतेऽहं गुणशीलयन्त्रितः वृणीष्वतेऽहं गुणशीलयन्त्रितः. नाहं मखैर्वै सुलभस्तपोभिः नाहं मखैर्वै सुलभस्तपोभिः नाहं मखैर्वै सुलभस्तपोभिः योगेन वा यत्समचित्तवर्ती
யோகேன வா யத் சமசித்தவர்த்தி யோகேன வா யத் சமசித்தவர்த்தி. மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச சைத்தம் லோககுருணா சைத்தம் லோககுருணா சைத்தம் லோககுருணா விஸ்வக்சேனேன விஸ்வஜித் விஸ்வக்சேனேன விஸ்வஜித் விஸ்வக்சேனேன விஸ்வஜித் அனுசாசித ஆதேசம் அனுசாசித ஆதேசம் அனுசாசித ஆதேசம் சிரசா ஜக்ருஹே ஹரேஹ சிரசா ஜக்ருஹே ஹரேஹ சிரசா ஜக்ருஹே ஹரேஹ ஸ்பிருஷந்தம் பாதயோஃ பிரேம்ணா ஸ்பிருஷந்தம் பாதயோஃ பிரேம்ணா ஸ்பிருஷந்தம் பாதயோஃ பிரேம்ணா व्रीडितं स्वेन कर्मणा व्रीडितं स्वेन कर्मणा व्रीडितं स्वेन कर्मणा शतक्रतुं परिष्वज्य शतक्रतुं परिष्वज्य शतक्रतुं परिष्वज्य विद्वेषं विससर्जः विद्वेषं विससर्जः विद्वेषं विससर्जः भगवानथ विश्वात्मा भगवानथ विश्वात्मा भगवानथ विश्वात्मा पृथुनोपहृतार्हणः पृथुना उपहृतार्हणः पृथुनोपहृतार्हणः समुज्जिहानया भक्त्या समुज्जिहानया भक्त्या समुज्जिहानया भक्त्या गृहीत चरणाम्बुजः गृहीत चरणाम्बुजः गृहीत चरणाम्बुजः प्रस्थानाभिमुखोऽप्येनं 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 अनुग्रहविलम्बितः 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 पश्यन् पद्मपलाशाक्षो पश्यन् पद्मपलाशाक्षो पश्यन् पद्मपलाशाक्षो न प्रतस्थे सुहृत्सतां न प्रतस्थे सुहृत्सतां न प्रतस्थे सुहृत्सतां स आदिराजो रचिताञ्जलिर्हरिं स आदिराजो रचिताञ्जलिर्हरिं स आदिराजो रचिताञ्जलिर्हरिं विलोकितुं नाशकदश्रुलोचनः विलोकितुं नाशकदश्रुलोचनः विलोकितुं नाशकदश्रुलोचनः न किञ्चनोवाच स बाष्पविक्लवः न किञ्चनोवाच स बाष्पविक्लवः न किञ्चनोवाच स बाष्पविक्लवो हृदोपगुह्याममुम् अधाद् अवस्थितः हृदोपगुह्याममुम् अधाद् अवस्थितः हृदोपगुह्याममुम् अधाद् अवस्थितः अथावमृज्याश्रुकलाविलोकयन् 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 अतृप्तदृग्गोचरमाघपूरुषम् अतृप्तदृग्गोचरमाघपूरुषम् अतृप्तदृक् गोचरमाघपूरुषम् अतृप्तदृग्गोचरमाघपूरुषम् पदास्पृशन्तं क्षितिमंस उन्नते पदास्पृशन्तं क्षितिमंस उन्नते पदास्पृशन्तं क्षितिमंस उन्नते विन्यस्तहस्ताग्रमुरङ्गविद्विषः 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 श्रीहरये नमः. இன்றைய தினம் இந்த 22 ஸ்லோகங்களோடு இன்றைக்கி நிறுத்திப்போம்.
23வது ஸ்லோகத்திலேருந்து பாக்கி இருக்கப்பட்ட ஸ்லோகங்களை அடுத்த வாரம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्री हरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.